உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன மாயா, எங்க அக்காவை இப்படி எடுத்தறிஞ்சு பேசுற? ஜீவா, ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் அவளை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. மாயா, நீ போய் ரெஸ்ட் எடு. போ போ. நான் ஏன் ரெஸ்ட் எடுக்க போணும்? எனக்கு புரியல. மாயா, என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? மாயா, மாயா, என்னங்க பேசுறா? நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது. மாயா, என்ன வளர்ற? ஆமா, என் வயித்துல குழந்தை கிடையாது. என்ன சொல்ற மாயா? மாயா, நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? நல்லாவே புரியுது. நான் ஒன்னும் உளறல, நிஜமாதான் சொல்றேன். ஆமா, நான் குழந்தைய கலைச்சிட்டேன். மாயா, மாயா, என்ன சொல்ற? அபார்ட் பண்ணிட்டியா? என்ன மாயா சொல்ற? ஏங்க, என்னங்க இது? என்ன சொல்றா இவ? ஏன் இப்படி எல்லாம் பேசுறா? எனக்கு ஒண்ணும் புரியலையே ரேணுகா. ஆமா, நான் குழந்தைய கலைச்சிட்டேன். நான் பார்லருக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு நான் போனதே அபார்ட் பண்ணதான். கடவுளே, இது என்ன சோதனை? எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். இப்ப எனக்கு இந்த குழந்தைய பெத்துக்க விருப்பம் இல்ல. இத நான் நேத்தே ஜீவா கிட்ட சொன்னேன். ஆனா ஜீவா ஒத்துக்கவே இல்ல. அதனாலதான் நான் இப்படி பண்ணேன். மது, என்னமா இது? அவ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. நீ அங்க போனல, அவ பார்லர்ல தானே இருந்தா. அவ சொல்றதெல்லாம் போய் தானே மது? சொல்லு மது, சொல்லு என்ன நடந்ததுன்னு. இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத. கௌதம், இனிமே இவளுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. இந்த வீட்டு படியை இவ தொடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பாவம் பண்ண இவளுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. அண்ணா, அண்ணாவா? சீ! நான் உனக்கு அண்ணனும் கிடையாது, நீ எனக்கு தங்கச்சியும் கிடையாது. வீட்டை விட்டு வெளியே போ, வெளியே போ. மாப்பிள, உன் கோபம் எனக்கு புரியுது. அதுக்காக அவளை வீட்டு விட்டு வெளியே போக சொல்லுவியா? ஆமா கௌதம், மாயா பண்ணது தப்புதான், இல்லன்னு சொல்லல. அதுக்காக நீ அவளை இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? ப்ளீஸ், தயவு செஞ்சு இவளுக்காக யாரும் வக்காலத்தை வாங்கிட்டு வராதீங்க. இவ செஞ்சது, இவ நடந்துகிட்டது எல்லாமே தப்பா இருக்கு. என்னால இதை ஜீரணிக்கவே முடியல. மாயா ஏன் தங்கச்சி, அவளுக்கு ஒண்ணு நான் சும்மா இருக்க மாட்டேன், புரிஞ்சுதா? என்னப்பா பேசுற நீ?
உன் தங்கச்சி பண்ணதெல்லாம் உனக்கு தப்பா தெரியலையா? இப்ப என் பையன் பேசுறதா உனக்கு தப்பா தெரியுதா? ஆமாங்க, தப்பாதான் இருக்கு. சாதாரண விஷயத்துக்கு ரொம்ப பேசுற உங்க பையன். எது சாதாரண விஷயம்? இதுவா? பின்ன இது என்ன ஊர் உலகத்துல நடக்காத விஷயமா? இதுக்கு முன்னாடி நீ பார்த்ததே இல்லையா? என்னையா ஓவரா பேசுற? இதுக்கு முன்னாடி நீ கேள்விப்பட்டதுல பெரிய சென்டிமெண்ட் ஜம்பல். ஹலோ, எதுக்கு இப்ப தேவையில்லாம ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? மாயா செஞ்சது தப்பு தானே? என்ன பாக்குறீங்க? மா, மாயாக்கு அட்வைஸ் பண்ணி இந்த மாதிரி செய்யக்கூடாது, செஞ்சது தப்புன்னு சொல்றதாமா ஒரு அம்மா கழகு. நீங்க என்னமா இப்படி பேசுறீங்க? அப்பா முடியலடா சாமி. ஏன் இப்படி எல்லாரும் பின்தங்கி இருக்கீங்க? பிக் பிரதர் கூட இப்படி இருக்கிறது ஆச்சரியமா தான் இருக்கு. இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எப்பதான் நீங்க எல்லாம் வளர போறீங்களோ? யாரு இவனுங்களா வளரதா? வாய்ப்பே இல்ல. இங்க பாருங்க, மாயா தான் கெரியர்ல பெரிய ஆளா வளரணும். அதுக்கு இந்த குழந்தை தடையா இருக்குமோன்னு யோசிச்சு ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா உடனே ஆளுக்கு வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. அவ இடத்துல இருந்து யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? ஏய், என்னடா பேசுற நீ? அபிஷேக் ஒண்ணும் தப்பா பேசலையாத்த, சரியா தானே சொல்றான். என் பொண்ணு அந்த வீட்ல எவ்வளவு கஷ்டப்படுறா, என்ன யோசிக்கிறான்னு நினைச்சு பாக்குறதுக்கு இந்த வீட்ல யார் இருக்கா? நாங்கன்னா இங்க எல்லாருக்கும் இலக்காரம் தானே. அம்மா, நடந்தது சின்ன தப்பு தான் நிரூபிக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லம்மா. நீங்க வாங்கம்மா போலாம். ஏய், என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், சும்மா பயமுறுத்திட்டு இருக்கேன். கிளம்புறேன்ட்டு கிளம்பணும்னா கிளம்புங்க. நாங்க ஒண்ணும் அப்படி பக்கத்து போல. கிளம்பு. ஆமாமா, போகட்டும். நமக்கு என்ன வீடு இல்லையா, வாசல் இல்லையா? இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி மாயா இங்க தானே இருந்தா, இப்பவும் இங்கேயே இருக்கட்டும். அம்மா, நீங்க பெரியவங்க, நீங்களே இப்படி தப்பான முடிவு எடுக்கிறீங்களே. நீங்க பேசுறதையும் உங்க பையன் பேசுறதையும் சரின்னு நினைச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் எங்க பக்கம் இருந்து யோசிச்சு பாருங்க. அப்பா போதும்பா. நான் என் தங்கச்சிக்காகவும் நீங்க உங்க தம்பிக்காகவும் தான் இந்த கல்யாணத்தையே பண்ணியிருக்கோம். இந்த கல்யாணத்தோட ஒரே நோக்கம் அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணுங்கிறது தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.